தற்போதைய செய்தி, தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கிறார். மத்திய அரசு ஜல்லிக்கட்டு தொடர்பாக கைவிரித்த சூழலில் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் என முதலமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு உறுதியா நடைபெறும் அப்படின்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு? தமிழக அரசு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம் என்று தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை கட்டி காப்போம் என்பதை தமிழக மக்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தெரிவித்துள்ளார். அதாவது இந்த அறிக்கையை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால், தொடர்ச்சியாகவே கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. பல்வேறு அம்சங்களில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி கூட தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அதில் உள்ள சட்டங்களை திருத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி கடிதம் எழுதினார். இந்த நிலையில் தமிழக மக்களுக்கு தன்னுடைய விளக்கத்தை அளிக்கும் வகையில் தமிழகத்தின் உரிமைகளை காத்து அவற்றை மீட்டெடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் காவேரி நதிநீர் பிரச்சனையாகட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும், அந்நிய முதலீடு பிரச்சனையாகட்டும், அனைத்துமே தமிழர் நலன் சார்ந்த நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு அதனை பாதுகாத்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் வழியில் செல்லும் தான் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம் என்றும், தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை கட்டி காப்போம் என்பதை தமிழக மக்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
ஜல்லிக்கட்டு நடத்துவதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாகவே பல்வேறு விஷயங்களில், அதாவது ஜல்லிக்கட்டு தொடர்பாக கடந்த காலங்களில் என்ன எல்லாம் நிகழ்ந்தது, ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் எது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டது, ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்பது குறித்தெல்லாம் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக நீண்ட ஒரு விளக்கத்தை தமிழக மக்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிவது, இந்த வருடம் நிச்சயமாக பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டும் என்றுதான் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவிப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது தமிழக அரசு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில் வந்த தமிழக அரசு நிச்சயமாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உறுதி செய்வோம் என்றும் இதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் என்றும் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை கட்டி காப்போம் என்றுதான் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் அறிக்கை குறித்த உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். தொடர்ந்து இது குறித்த விவரங்களையும் அலசல்களையும் வழங்குவதற்காக நமது மூத்த செய்தியாளர் தியாகச்செம்மல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தியாகச்செம்மல், தமிழகத்துல ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம் அப்படின்னு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இன்றைக்கு காலையில அதிமுக எம்பிக்கள் மத்திய அமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தொடர்ச்சியான இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து ஜல்லிக்கட்டை உறுதியா நடைபெறும்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தம்பி தமிழரசன், ஒரு சின்ன திருத்தம். அதில் ஜல்லிக்கட்டு உறுதியாக நடைபெறும் அப்படிங்கிற விஷயத்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயங்களாக நாம் பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, ஜல்லிக்கட்டு தொடர்பாக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடமிருந்து 5 பக்கங்களுக்கு மிக விரிவான ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதில் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய சட்ட ரீதியான, அரசியல் ரீதியான காரணங்கள், அவற்றை எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய விமர்சனங்கள், அவற்றுக்கான பதில்கள் என்று அடுக்கி ஒட்டுமொத்தமாக 5 பக்கத்திற்கு அறிக்கை எழுதியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இறுதி பத்தியில் எழுதியிருக்கக்கூடிய அந்த வரிகள் தான் தற்போது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய, ஆய்வு செய்யப்பட வேண்டிய வரிகளாக இருக்கின்றன. அதாவது அந்த வரிகளை அப்படியே படிக்க நேர்ந்தால், தமிழகத்தின் உரிமைகளை காத்து அவற்றை மீட்டெடுத்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். காவிரி நதிநீர் பிரச்சனை என்றாலும், முல்லை பெரியாறு பிரச்சனை என்றாலும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என்றாலும் தமிழர் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு அதை பாதுகாத்தவர் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அவர் வழியில் செல்லும் நானும் தமிழக அரசும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதில் எல்லளவும் பின்வாங்க மாட்டோம், தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை கட்டி காப்போம் என்பதை தமிழக மக்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதே அறிக்கையினுடைய முன் பகுதியில் இருக்கக்கூடிய பல விஷயம் நாம் பார்க்கலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் பின்பு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது போன்ற பல்வேறு விஷயங்கள் முதலமைச்சர் அறிக்கையிலே இருக்கிறது. ஆனால் நாம் குறிப்பாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நேற்று வரை மத்திய அரசு, மத்திய அமைச்சகம், நேற்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர், இதற்கு பிறகு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகுதான் இது குறித்து மத்திய அரசு எந்த ஒரு முடிவை எடுக்க முடியும். அதாவது தற்போது நாம் இந்த அறிக்கைக்கு முன்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தை சற்று நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அதில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டிருந்தார். அதை நாம் சற்று நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்கிறது. நேற்றைய முன்தினம் பிரதமருக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் எழுதிய கடிதத்தில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை உறுதி செய்யுங்கள் என்று கோரிக்கையை விடுத்திருந்தார். அதனுடைய நீட்சியாக தமிழகத்தின் முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் ஒரு நம்பிக்கை, தமிழகம் முழுவதும் மாணவர் போராட்டங்கள் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஜல்லிக்கட்டு நிச்சயம் இந்த ஆண்டு நடைபெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு கருத்துருவாக்கம் மிக பலமாக தமிழகம் முழுவதும் பரவி வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த இறுதி பத்தி என்பது மிக முக்கியமான ஒன்றாக தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு நபர் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இது உறுதி செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இதில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் சட்ட ரீதியான வாய்ப்புகள் என பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக வருகிறது, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசு என்ன மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறது, ஒருவேளை உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் எந்த விதமான முடிவை எடுக்கவில்லை என்றால் மாநில அரசின் முன் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் இதற்கு முன்பு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்திய காலகட்டம் என்பது வேறு. தற்போது உச்சநீதிமன்றத்தின் தரப்பில் வழக்கு இருக்கின்ற காரணத்தினால் தமிழக அரசு அதை மீறி
ஒரு ஒரு அவசர சட்டத்தையோ அல்லது வேறு வகையிலான அரசாணைகளோ பிறப்பித்து ஜல்லிக்கட்டை நடத்திவிட முடியுமா? அல்லது ஜல்லிக்கட்டு இங்கு தடையை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என்று பல்வேறு மாணவர் அமைப்புகளும் பல்வேறு அமைப்புகளும் சொல்லி வரக்கூடிய சூழ்நிலையில் அவற்றை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறாமல் எப்படி பார்ப்பது போன்ற பல்வேறு கோணங்களில் இந்த விஷயத்தை தமிழக அரசு அணுக வேண்டியது இருக்கிறது. அதனுடைய முதல் பகுதியாகவே தமிழரின் கலாச்சார பண்பாட்டு நடவடிக்கையாக ஜல்லிக்கட்டை காட்டிக்காப்போம் என்கிற அந்த வரியையும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை நிச்சயம் உறுதி செய்வோம் என்கிற அந்த நம்பிக்கையும் நாம் சற்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருக்கிறார், 2009 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் பின்னர் ரத்து செய்தது என்பதை முதலமைச்சர் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்கள், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தின் இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்வது என்னவென்றால், காளைகளை அந்த பட்டியலிருந்து நீக்கும் போது AWBA என சொல்லப்படக்கூடிய மிருக நலன் சார்ந்த அமைப்பிடமும் பீட்டாவிடமும் கருத்து கேட்டுத்தான் நீக்கப்பட்டது. மீண்டும் அவரிடம் கருத்து கேளுங்கள் என்கிற நிலைப்பாட்டில் உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான காலகட்டத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தீர்ப்பு, ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பொறுத்தவரை இதுவரை தீர்ப்பு வெளியாகவில்லை. அப்படி ஒரு நிலையில் என்ன மாதிரியான சட்ட வாய்ப்புகள் தமிழக அரசு முன் இருக்கிறது என்பது குறித்த விளக்கங்களை இந்த அறிக்கையில் திரு பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் அடிப்படையில் எழுந்திருக்கக்கூடிய அந்த கருத்துருவாக்கத்திற்கு மக்கள் பிரதிநிதி, மக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் அடிப்படையில் தனது நம்பிக்கையை அவர் விதைத்திருக்கிறார் என்று நான் பார்க்க வேண்டியது இருக்கு தம்பி தமிழரசன்.